சரி, இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் புதுசா என்ன? இல்ல. ஏற்கனவே இந்த மாதிரி எத்தனை கச்சக்கமான ரீநீட் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. விச் மீன்ஸ் இந்த பேப்பர் லீக் இதுக்கு முன்னாடி நடக்கலையா? நடந்திருக்கு. நிறைய டைம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு டேட்டா பார்த்துட்டு இருந்தேன். அந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 7 இயர்ஸா 10 இயர்ஸா 70க்கு மேலே பேப்பர் என்னது லீக் ஆகிருக்கு. நீட் எக்ஸாமினேஷனில் மட்டுமே லாஸ்ட் 2-3 இயர்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் 2 to 3 டைம்ஸ் லீக் ஆகிருக்கு. கரெக்டாக 2 to 3 டைம்ஸ் நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. இன்னையோட சேர்த்துனா இது 3rd டைம்னு நினைக்கிறேன் லாஸ்ட் 5 இயர்ஸில். அப்போது பேப்பர் லீக் அப்படிங்கிறது சாதாரண விஷயம். நம்ம இப்போ வந்து பேப்பர் லீக்கா சரி இது நடக்கிறதானே வருஷம் நடக்கிறதானே ஆயிடுச்சு. ஆனால் பேப்பர் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். பேப்பர் லீக் ஆகும்போது அடுத்த ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். கரெக்ட் தான். ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, எப்படி பேப்பர் வரும்? ஏன்னா 2024 யோசிச்சு பாருங்க, நம்ம சீக்வன்ஸ் ஒரு பேட்டர்ன், நம்ம என்டிஏவோட ஒரு பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்டிஏவோட ஒரு பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்றாங்க இந்த என்டிஏ ஃபர்ஸ்ட் ஈஸி பேப்பர் கொடுத்தாங்க. எப்போ ஈஸி பேப்பர் கொடுத்தாங்க? 2024ல. கரெக்டா? பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? நான் உங்களுக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி நீங்க அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. மேபி உங்க அனாலிசிஸ் நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம் மேபி. ஆனா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் ஒரு ஐடியா தரேன். சரியா? ரைட். ஸோ என்டிஏ என்ன பண்ணாங்க? 2024ல பேப்பர் எப்படி இருந்துச்சு? பேப்பரோட குவாலிட்டி ஈஸி ஆக்கிட்டாங்க. பேப்பரோட குவாலிட்டி ஈஸி ஆனோடனே என்ன ஆயிடுச்சு? பேப்பர் என்ன ஆச்சு? லீக் ஆயிருச்சு. கரெக்டா? பேப்பர் என்ன ஆயிருச்சு? பேப்பர் லீக் அந்த சம்பவம் நடந்துச்சு. கரெக்டா? பேப்பர் லீக் சம்பவம் நடந்துச்சு. பேப்பர் லீக் சம்பவம் நடந்தோன்னா மறுபடியும் என்ன பண்ணாங்க? ரீநீட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஆனா என்ன, மாஸ் லெவல்ல பேப்பர் நீட் நடக்கல. அப்போ அந்த டைம் ஈஸியா இருந்த பேப்பர்னால ஈஸியா என்ன பண்ணிட்டாங்க? லீக் பண்ணிட்டாங்க. சரி, பேப்பரா லீக் பண்ற நீ, பேப்பர் லீக். என்டி என்ன பண்ணாங்க? 2025ல பழி வாங்கிட்டாங்க. பேப்பர் டிஃபிகல்ட்டா கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பேப்பரை என்ன பண்ணிட்டாங்க? டிஃபிகல்ட்டா கொடுத்துட்டாங்க. டிஃபிகல்ட்டா கொடுத்தோன்னா பேப்பர் லீக் சம்பவம் கேள்விப்பட்டீங்களா? இல்ல. பேப்பர் லீக் ஆச்சா? நோ பேப்பர் லீக். என்ன ஆகல? பேப்பர் லீக் ஆகல. மறுபடியும் என்ன பண்ணாங்க? 2026 பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸி. பேப்பர் லீக் ஆச்சா? எஸ். பேப்பர் லீக் ஆச்சா? எஸ். இப்போ 3 வருஷம் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 3 வருஷத்துல அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா 2024ல பேப்பர் ஈஸியா வந்ததுனால லீக் ஆயிருச்சு. 2025ல பேப்பர் டஃபா வந்துச்சு, லீக் பண்ண முடியல. ஆனா அதே பேப்பர் 2026 ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல பேப்பர் ஈஸியா இருந்ததுனால பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பேப்பர் டஃபா இருந்தா லீக் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த லீக்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்டிஏ கிட்ட மேபி என்டிஏவோட அதிகாரிங்க இதை பத்தி யோசிச்சிருப்பாங்க, இந்த பேட்டர்னை கவனிச்சிருப்பாங்க. அப்படி கவனிச்சாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? பேட்டர்னை கவனிச்சா இந்த பேப்பரை டிஃபிகல்ட் ஆகிறதுக்கு டிஃபிகல்ட் ஆக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? என்டிஏ உடனடியாக பேப்பர் நாங்க கண்டக்ட் பண்றோம். சரியா? பேப்பர் கண்டக்ட் பண்றோம், உடனடியாக கண்டக்ட் பண்றோம். உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க? உடனடியாக அவங்க கொடுத்துட்டாங்க. உடனடியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டும் சொல்லிட்டாங்க. எல்லா பிளானிங்கும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஆல்ரெடி. விச் மீன்ஸ் அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. முன்னாடி என்ன ஆயிட்டாங்க? ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த பேப்பர் லீக் எக்ஸாமுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. முன்னாடியே அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு 3 லெவல்ல கொஸ்டின் பேப்பர் நம்ம செட் பண்றோம் அப்படின்னா 3 லெவல்ல கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கொடுக்குறோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சப்போஸ் பேப்பர் லீக் ஆனா அடுத்த லெவல் மாடரேட் லெவல் பேப்பரை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன்ல எப்போ 2024 இல்ல, ரீநீட் 2026 எக்ஸாமினேஷன்ல, சரியா? ரீநீட் 2026 எக்ஸாமினேஷன்
ஓகே, நீட் 2026 எக்ஸாமினேஷன்ல அவங்க என்ன பண்ணலாம், பேப்பரை மாடரேட் ஆக்கலாம். சரியா, என்ன ஆகலாம், பேப்பரை மாடரேட் ஆக்கலாம். ஆனா இப்போ மாடரேட் ஆனாலும் பேப்பர் எங்காச்சும் லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இதுல ஒரு 10 to 20% கொஸ்டின்ஸை டிஃபிகல்ட் ஃபில்டர் பண்ணணும்ல. சப்போஸ் லீக் ஆனாலுமே எல்லா கொஸ்டின் அவங்களால சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா 24ல பெரிய பிரச்சனை ஆனதுக்கு காரணமே நிறைய பேர், மோர் தென் 50, ஐ திங்க் 51 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 720 out of 720 வாங்கிட்டாங்க. விச் மீன்ஸ் சப்போஸ் பேப்பரே லீக் ஆனாலும் 720 யாரும் வாங்கிடக்கூடாது. சரியா, 720 யாரும் வாங்கிடக்கூடாது. அப்படி வாங்கிட்டாங்கன்னா என்ன, நம்ம ஃபோக்கஸ்ல வந்துருவோம் அப்படின்னு ஏதாச்சும் நினைச்சிட்டாங்கன்னா ஒரு 10 to 20% கொஸ்டின்ஸை டிஃபிகல்ட் லெவல்ல கொடுக்கலாம். சரியா, பேப்பர் எப்படி, பயாலஜி, சரி பயாலஜி பேப்பர் எப்படி இருக்கும், சரியா பயாலஜி பேப்பர் எப்படி இருக்கும், பயாலஜி தான், நான் பயாலஜி டீச்சர், உங்களுக்கு பயாலஜி பத்தி ஒரு ட்ரூ ஃபேக்ட், ஓகே ட்ரூ ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா, ஓகே ட்ரூ ஃபேக்ட் அப்படின்னு கொடுக்கணும்னு நினைச்சா பேப்பர் மாடரேட்டா இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா ஒரு 60% மாடரேட்டா இருக்கும். ஓகே, ஈஸி அப்படின்னு சொன்னா ஒரு 10% ஈஸியா இருக்கும். டிஃபிகல்ட்டி ரேட், டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொன்னா ஒரு 30% டிஃபிகல்ட்டியா இருக்கும். சரி, 30% எப்படி இருக்கும், பேப்பர் டிஃபிகல்ட்டியா இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு ட்ரூ ஃபேக்ட், ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி பேப்பர் இந்த தாட்டியும் என்ன இருக்க போகுது, பேப்பர் இந்த தாட்டியும் லெந்தியா இருக்க போகுது. லெந்தி பேப்பர், பேப்பர் எப்படி இருக்க போகுது, லெந்தியா இருக்க போகுது. சரியா, பேப்பர் லெந்தியா இருக்க போகுது. இதே தான் நடக்க போகுது. அதனால நான் என்னோட அட்வைஸ் என்னது, கடைசியில நான் என்னோட அட்வைஸ் என்ன சொல்றேன், பேப்பர் உங்களுக்கு இதுதான் வரப்போகுது, ட்ரூ ஃபேக்ட். இது நீங்க நம்புறீங்களோ, இது உங்களுக்கு நல்லா மனசுல குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக நான் போய் சொல்ல முடியாது. சரி, அதனால மனசுக்கு குளிர்ச்சிக்காக, இப்ப குளிர்ச்சி இருக்கும், பேப்பர்ல டஃப் ஆயிடுச்சுன்னா என்னதான் கெட்ட வார்த்தையில என்னதான் நல்லா திட்டுவீங்க அந்த இடத்துல உட்காந்து. அதனால முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்ட் ஆயிரும். இதுதான் ஃபேக்ட். என்னது, டிஃபிகல்ட் பேப்பரா இருக்கலாம் ஒரு 30%. ஸோ நம்ம டிஃபிகல்ட் பேப்பர் என்னது, அசர்ஷன், ரீசன், டயக்ராம், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி பண்ணிட்டு போங்க, பேப்பர் உங்களுக்காக ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த 1 month நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஈஸியாக தான் ஃபீல் ஆகும். மெயின் இட் டிபெண்ட்ஸ் ஹவு யூ ப்ராக்டிஸ். அதுக்காக தான் நம்மளோட என்ன இருக்கு, அதுக்காக தான் நம்மளோட இந்த பேட்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. கரெக்டா, டெய்லி நம்ம 100 கொஸ்டின் சால்வ் பண்றோம் எல்லா சப்ஜெக்ட்லயும். கரெக்ட். ஸோ அந்த பேட்சஸ் ஜாயின் பண்ணுங்க, சால்வ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட் இனிமேல் நான் கொண்டு வர எல்லா கொஸ்டினுமே டிஃபிகல்ட் லெவலாக தான் இருக்கு இல்லையா. ஸோ டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணா பேப்பர்ல வரும்போது டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ப்ராக்டிஸ், நம்ம கையில ப்ராக்டிஸ் பண்றது, நம்ம கையில ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அதை நம்ம ஆனஸ்டியோட பண்ணுவோம். மித்தி ரெஸ்ட் எவ்ரிதிங் கடவுள் பார்த்துக்கிட்டோம். சரியா? ஆல் தி பெஸ்ட்.